வணக்கம். ஜெயா டிவியின் சிறப்பு விவாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 66வது பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது, தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரை பற்றி அவர் சார்ந்த பல விஷயங்கள் பற்றி நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், அந்த அளவிற்கு தமிழகம் மட்டுமில்லாது நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலும் இருந்து முதலமைச்சருக்கு தொடர்ந்து பல விஷயங்களில், அவரது செயல்பாடுகளில் தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் வருகிறது. அவருடைய புகழ் மேன்மேலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இதற்கு பல விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம். இந்த வகையில் முதலமைச்சருடைய இந்த உலகளாவிய புகழுக்கு என்னவெல்லாம் காரணம் என்பதை பற்றித்தான் இன்றைய சிறப்பு விவாதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சருடைய மக்கள் நல திட்டங்கள் தான் அவருடைய மேன்மேலும் இந்த புகழுக்கு காரணமாக அமைந்திருக்கிறதா, அல்லது அவரது தைரியமான துணிச்சலான முடிவுகள் தான் காரணமா, அது மட்டுமில்லாமல் மனிதாபிமான அணுகுமுறைகள் காரணமா என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் பங்கு கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலர் குமாரி சச்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று அவரோட விவாதத்தில் பங்கு கொள்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு சேக்கு தமிழரசன், இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருமதி வீணை காயத்ரி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். முதலில் குமாரி சச்சு, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 66வது பிறந்த நாள் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நான் சொன்ன மாதிரி முதலமைச்சருடைய புகழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. பல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அதை பற்றி தொடர்ந்து விரிவாக விவாதிக்க போகிறோம். முதலில் அவர் பிறந்த தினத்தன்று நீங்க சொல்ல விரும்புகிற கருத்துக்கள் என்ன? தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து முதலில் கூறுகிறேன். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவங்களுடைய இந்த அளவுக்கு அவங்களுடைய புகழுக்கு காரணம் அவங்க எல்லார்கிட்டையும் அந்த அணுகிற முறை தான். அவங்களுக்கு பாசம் இருக்கு, தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் விட எல்லாரையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கு. அதுதான் அவங்களுக்கு காரணம். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். திரு பண்ருட்டி வேல்முருகன், அவங்க பாசம், துணிச்சல் அப்படின்னு சொன்னாங்க. அரசாங்க ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் ஒன்றும் தமிழகத்தின் வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக ஒரு சரித்திரம் படைக்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய அந்த நிர்வாக திறமை, அவருடைய துணிச்சலாக தமிழக அரசை வஞ்சிக்கின்ற, தமிழக அரசுக்கு தர வேண்டிய உரிமைகளை நியாயமாக தர மறுக்கின்ற மத்திய அரசோடு தன்னுடைய மக்களுக்காக தன்னை நம்பி வாக்களித்து தேர்தலை வெற்றி பெற செய்து இந்த ஆட்சி அதிகாரத்தை 3வது முறை கையளித்திருக்கிற தமிழக மக்களின் உரிமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசோடு எந்த அளவுக்கு போரிட முடியுமோ, வார்த்தைகளால் அல்லது அறிக்கைகளால் அல்லது தன்னுடைய கடிதத்தின் மூலமாக அல்லது திட்டக்குழு, ஏனைய பிரதமர் தலைமையில் நடக்கின்ற கூட்டங்களில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அந்த கருத்துக்களும் இந்த மக்களின் உரிமையை, இந்த தமிழக மக்களின் வாழ்வுரிமையை, தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இதுவரையிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த வரிசையில் எவரும் செய்யாததை, எவராலும் செய்ய முடியாததை இன்றைக்கு சரித்திரமாக சில செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த தலைப்புக்கே உலகளாவிய அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பெயரும் புகழ் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த நால்வருடைய, இந்த மூவருடைய தூக்குக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனை ரத்து செய்யப்பட்ட பிறகு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு இரவு பகல் தூங்காமல் சட்ட வல்லுநர்கள், அரசு உயர் அதிகாரி பெருமக்கள், முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் என்னுடைய அனைவருடைய கருத்தை கேட்டு மாலை இரவு முழுவதும் அதை குறித்து சிந்தித்து மறுநாள் காலை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி அங்கே அமைச்சரோடு விவாதித்து சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து அந்த மூவருடைய விடுதலைக்கும் மீதம் இருக்கிற 4 விடுதலைக்கும் சேர்த்து 7 பேர் 23 ஆண்டு காலம் சிறையில் வாடி அந்த கொடுஞ்செறியை கணக்கில் கொண்டு தமிழக அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அவர்களை விடுதலை செய்வேன்,
இந்த 3 நாட்குள்ளாக மத்திய அரசு இதற்கு உரிய பதிலை அளிக்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை, தமிழக அமைச்சரவைக்கு இருக்கிற அதிகாரத்தை, தமிழக சட்டமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிற இந்த துணிச்சல் இருக்கிறதே, இந்த ஒரு மிகப்பெரிய இந்த பலம். பேசும் திரு வேல்முருகன், குமாரி சச்சி அவர்கள் சொன்னாங்க பாச பிணைப்போடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நீங்க துணிச்சல் சொல்றீங்க. தொடர்ந்து நாம் திரு சேக்கு தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசுவோம். சார், இவங்க எல்லாம் ஒரு கருத்து சொன்னாங்க. எனக்கு இருக்கிற ஒரு எளிமையான கேள்வி சார், சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட ஒரு பொது இனத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்விதான் இது. அதை உங்ககிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் உலகில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத காட்சியை இது பார்க்கப்படுகிறது. எங்கு சென்றாலும், அது சட்டமன்ற வளாகத்திற்கு சென்றாலும் சரி, சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, அவரது இல்லத்தில் இருந்தே தொண்டர்கள் குவிய ஆரம்பித்து விடுகிறார்கள். முதலமைச்சருடைய கண் பார்வை படாதா? அதை நாம் டெலிவிஷன்ஸ்ல அந்த நியூஸ் செய்திகள்ல பார்க்க முடியுது. இந்த அளவிற்கு முதலமைச்சர் எங்கு சென்றாலும் மக்கள் வெள்ளம், எதற்கு சென்றாலும் மக்கள் வெள்ளம். இதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? இலக்கியத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், மாவீரர்களை, சாதனையாளர்களை சொல்லுகிற போது, நீங்கள் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணி என்று. அந்த இலக்கணத்துக்கு முழு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர், போற்றலுக்குரிய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் ஒரு இடத்துல நின்றால் நின்ற இடம் மாநாடு, அவர்கள் நடந்தால் அது பேரணி. அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் சக்தியை இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய அம்மா அவர்கள். சற்றேறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக அவர்களோடு தோழமை பூண்டு, அவர்கள் முதலமைச்சராக இருந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டமன்ற உறுப்பினராக அவர்களோடு சேர்ந்து அவர்களை சட்டப்பேரவையிலும் அரசியலிலும் அறிகிற வாய்ப்பை நான் பெற்றவன். அவருடைய அந்த நுழைமான் நுண்ணறிவு, ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையின் ஆழத்தையே தொடுகிற அந்த நுழைமான் நுண்ணறிவு, அதற்கு பிறகு அதிலே அவர்களுக்கு உருவாகிற ஒரு தெளிவான சிந்தனை, உறுதியான முடிவு, ஓயாத உழைப்பு, அதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கே உள்ள அந்த மனித நேயம், இதுதான் அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்கள் மாபெரும் வெற்றியை இன்றைக்கு இந்தியாவிலே பெற்றதற்கும் இனி பெற இதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பண்பு நலன்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களே ஒரு முறை சட்டப்பேரவையில் குறிப்பிட்டதை போல, நான் கடந்து வந்த பாதை இருக்கிறதே அது ஏதோ மலர் பாதை அல்ல, நெருப்பாற்றிலே நான் நீந்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது என்று கருதுகிறேன், அவர்கள் சட்டப்பேரவையிலே இந்த வார்த்தைகளை அவர்கள் பதிவு செய்தார்கள். நான் கடந்து வந்த பாதை இருக்கிறதே அது மலர் பாதை அல்ல, நெருப்பாற்றிலே நான் நீந்தி வந்திருக்கிறேன் என்று. அப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுதும் போராட்டம், சமரசம் செய்து கொள்ளாத போராட்டம் என்கிற வகையில அவர் எடுத்துக்கொள்ளுகிற, அவர் அதை எடுத்து வைக்கிற அந்த பிரச்சனைகளில வெற்றி கிடைக்கிற வரை போராடுகிற அந்த உணர்வு, சமரசம் செய்து கொள்ளாமல் போராடுகிற அந்த உணர்வு அவர்களை இன்றைக்கு உலகளாவிய புகழுக்கு சொந்தக்காரராக, நாளைய இந்தியாவுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாதான் விடியல், நாளைய இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயித்து போகிற அந்த ஆற்றலும் சக்தியும் வன்மையும் நம்முடைய முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய அந்த சக்தியை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஓயாத உழைப்பு, போராட்டம், மனிதநேயம். நிச்சயமா பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க திருமதி வீணை காயத்ரி. அரசியல் நுணுக்கங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், மனிதாபிமானம், 3 பேர் 3 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சரை பொறுத்தவரையும் பன்முகத்தன்மை கொண்டவர், பன்மொழி ஆளுமை கொண்டவர், உங்களுடைய கருத்து? முதல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே அம்மா. அவங்களோட துணிச்சலை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அவங்க துணிச்சல் எப்படி வந்ததுன்னா, அவங்க ஷீ இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அவங்க எது பண்ணாலும் அது ஓப்பன், மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோ ஓப்பனாக பண்ணுவாங்க. எது சின்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு விளக்கம் கொடுத்து எல்லாருக்கும் புரியணுன்ற மாதிரி
ஐ மீன் தெர் இஸ் நத்திங் டு ஹைட். அவங்களோட துணிச்சல் அதில் தான் வருது. அண்ட் இசையை பொறுத்தவரையிலும் நான் வந்தப்புறம் இசை கல்லூரிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இசை கல்லூரி காடாக இருந்தது. இப்போ லக்ஷ்மிகரமாக இருக்கு. எல்லாம் அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனால தான் நிறைய பண்ணியிருக்காங்க இசைக்கு. இல்ல நிறைய பண்ணிருக்கான்னு சொல்றீங்க. குறிப்பிடத்தக்க அளவுல இசைக்கல்லூரி வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு, இப்ப சோலைவனமா மாறி இருக்குன்னு சொல்றீங்க. முதலமைச்சருடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய உந்துதல், நீங்க சொன்னீங்க எல்லாமே அவங்களாலதான் சொல்றீங்க. இந்த விஷயத்துல என்ன என்ன நடவடிக்கை? நான் இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். அரசியல் என்றாலே அது கபடம், சூது, உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவது என்ற, இதை பாருங்க, அரசியல் பண்றான், பாலிடிக்ஸ் பண்றான் அப்படின்னு சாதாரண குழந்தை கூட அந்த அரசியல் என்ற வார்த்தையை அதற்கு தான் பயன்படுத்தும். அதிலே யானறிந்த வகையில, யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி சொன்னது போல, யாமறிந்த தலைவராய் உள்ளொன்று வைக்காமல் புறமொன்று வைக்காமல் வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றதொரு கருத்தென்றால் யார் வரினும் எதிர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்ற அதை வெளிப்படையாக தெரிவித்து உழைத்து அதற்காக போராடுகிற ஒரு மக்கள் தலைவர். இசைக்கு அவங்க another point, நியாயம்னா அவங்க தான், ஜஸ்டிஸ் அப்படின்னா அவங்க தான், அவங்க எபிட்டோம் ஆஃப் ஜஸ்டிஸ் நான் சொல்வேன். அப்புறம் இசையில் எங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் ஸ்டைஃபண்ட், ஸ்டூடெண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி 250 rupees இருந்தது. இப்போ டபுள் பண்ணியிருக்காங்க, 500 ரூபாவாக்கி. ஆனுவலாக 5000 வருது இப்போ இசை கல்லூரிகளுக்கு. அப்புறம் ஒவ்வொரு கல்லூரிக்கும் டெம்போ டிராவலர், ஆடியோ விஷுவல் லைப்ரரி, லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் வந்து ஐ மீன் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இப்போ அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து இந்த சென்னையில் இசைக்கு ஒரு தனி இசை கவின் கலைக்கு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கி எங்களுக்கு கொடுத்தது. இட்ஸ் a very great thing. நிச்சயமா தமிழகத்துல எத்தனையோ பிரச்சனைகள், தமிழக மீனவர் பிரச்சனை, NLC பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை நடுவிலும் இசைக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி அதையும் சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கான்னு சொன்னாங்க. திரு வேல்முருகன் உங்ககிட்ட வர, அதாவது தமிழக மீனவர் பிரச்சனை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த விஷயத்துல எல்லாருமே, அதாவது நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு முதலமைச்சர் நடவடிக்கைகள் அமைஞ்சிட்டு இருக்கு, தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் சிறைகள்ல வாடிய மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும் வரை முதலமைச்சர் நடவடிக்கைகள், அவர்களுக்கு சொந்தமாக படகு வாங்குவதற்கான நிதி உதவி, அது மட்டுமில்லாமல் இலங்கை சிறைகள் வாடிய மீனவர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான மீனவர்களை தொடர்ந்து பல கடிதங்கள் பிரதமருக்கு எழுதி அவர்களை மீட்டுக் கொண்டு வந்த பாங்கு, ஒவ்வொரு விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, ஒவ்வொரு விஷயமும் இது எப்படித்தான் செய்ய முடியும் என்று கேட்கும் அளவிற்கு இந்த விஷயங்கள். இந்த மீனவர் பிரச்சனையை பற்றி உங்களுடைய கருத்து? மீனவர் பிரச்சனை மட்டுமில்ல, என்னை பொறுத்தவரையில் நான் கடந்த வாரத்திற்கு முன்பாக நான் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் இருந்த ஒருவன். ஆனால் இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு காரணம், என்னுடைய தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முழு ஆதரவை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அளித்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்று இந்திய நாட்டிற்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைப்பதற்கு காரணம், தமிழகத்தினுடைய மீனவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு 63 ஆண்டு காலமாக தொடர்ந்து சிங்கள பேரினவாத அரசு கடற்படையால் கைது செய்யப்பட்டு, சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு, வலைகள் அறுக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, சுட்டுக் கொல்லப்பட்டு மிகப்பெரிய துன்பத் துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஆக அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியை எத்தனையோ தமிழினத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மீனவரின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடியவர்கள், தமிழ் இனத்திற்காக போராளி என்று போராடியவர்கள் எல்லாம் வெறும் வெற்று வாய் வார்த்தைகளிலும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாகத்தான் அதை சொல்லி வந்தார்கள். ஆனால் அதை ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசுக்கு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எந்த அளவுக்கு அழுத்தம் தர முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோடு மட்டுமல்லாமல், ஒரு மாநில முதலமைச்சர் அந்த நாட்டு அரசுகளோடு நேரடியாக பேசி, என்னுடைய மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற சிங்கள மீனவர்களை, தமிழக மீனவர்களை நான் விடுதலை செய்கிறேன், உங்களுடைய எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்களே அவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று நேரடியாக தொடர்புபடுத்திக் கொண்டு மத்திய அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை விடுவிக்கிற பாங்கு. நீங்கள் சொன்னபோது வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்களை கொண்டு வந்து ஒரு மீனவர் குடும்பத்திற்கும் 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கான பணத்தை உதவி செய்து, அரசின் கடன் உதவி செய்து, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வாழ்வுரிமைக்காக உதவி செய்கின்ற பாங்கு. அதேபோல ஒவ்வொரு பிரச்சனை, வெறும் மீனவர் பிரச்சனை மட்டுமல்ல, இன்றைக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த நம்முடைய தமிழர்கள் அந்தமான் தீவில் இறந்து போன உடனேயே 12 மணி நேரத்திற்குள்ளாக இந்த நாட்டுடைய அனைத்து உயர்துறை அரசு அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு
தனி விமானத்தின் மூலமாக அந்த கோர விபத்தில் உயிரிழந்த அந்த குடும்பங்களை கொண்டு வந்து அந்த உடல்களை ஒப்படைத்த பாங்கு, அரசு அதிகாரிகளை 24 மணி நேரம் இயங்க வைக்கின்ற பாங்கு, தானே புயல் ஏற்பட்டது என்னுடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய சோகம். அந்த சோகத்தில் இருந்த மக்களை மீட்பதற்கு அமைச்சர் படைகளை அனுப்பி அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களை மீட்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளும் அவர் மீனவர் சமூகமாக பார்க்கவில்லை. இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களை, தமிழகத்தினுடைய மக்களை, தமிழகத்தின் உரிமையை காப்பதில் எவருக்கும் சமரசம் இல்லாமல் ஒரு போராளியாக நின்று சொல்லாமல், நான் புரட்சி தலைவி என்று நம்முடைய இன்னைக்கு கழக தோழர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் பல தலைவர்களுக்கு பட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த பட்டத்துக்கு ஏற்றவர் நடந்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள், காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்கிற அது எதற்காக? ஈழத்திலும் இரவுகளை கொன்று குவிக்கிறான், தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கிறான், அடித்து துத்திரவை செய்கிறான், சுட்டுக் கொள்ளுகிறான். அவனோடு எதற்கு உனக்கு உறவு, எதற்கு அவனுக்கு சிவப்பு கம்பளம் என்று ஒரு இந்திய நாட்டின் பிரதமரையும் இந்திய நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்களும் கேட்கின்ற அந்த ஆற்றல் சல்மான் குர்ஷித் அவர்கள் செல்லக்கூடாது, பெயரளவுக்கு கூட இந்தியா அங்கு பங்கேற்க கூடாது சொல்வது, ஈழத்தில் நடந்த திட்டமிட்ட இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலை செய்த நாட்டினோட அதிபரோடு இவனுக்கு என்ன கைகுலுக்கல் என்று கேட்கிற அந்த பாங்கு, ஆக தன்னுடைய மக்களின் உரிமையை, தமிழகத்தின் உரிமையை எந்த நேரத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல், விட்டுக் கொடுக்காமல் ஒரு களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு போராளியாக இருக்கிறார். நிச்சயமா குமாரி சச்சி அவர்கள், அதாவது அவர் அடுக்கடுக்கா சொன்னார். மக்கள் நலத்திட்டங்கள், அதாவது 1, 2 அல்ல, மக்கள் நலத்திட்டங்கள் ஏதோ திட்டங்களை செஞ்சுட்டு விட்டுறது இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீனவர் பிரச்சனை, இலங்கை நாட்டுடனான பிரச்சனை, இதை எப்படி கையாள்வது என்ற ஒரு ஆலோசனையை கூட முதலமைச்சர் அவர்கள் தெள்ள தெளிவாக தனது கடிதத்தில் விளக்குகிறார் பிரதமருக்கு. இப்படி எல்லாம் நடவடிக்கை எடுங்க, இப்படி பண்ணா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் அந்த மீனவர்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது, இதை ஆங்கிலத்தில் பேசி யார்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா, குமாரி சச்சி அவர்கள், இத்தனைக்கும் ஒரு புரிதல் வேண்டும் இல்லையா? இத்தனை விஷயங்களை புரிஞ்சுக்க ஒரு புரிதல் வேண்டும், அதற்கு ஒரு மொழி ஆளுமை வேண்டும். முதலமைச்சரின் மொழி ஆளுமை மிக பிரசித்தி பெற்றது. இதை நீங்க கிட்ட இருந்து பாத்துருக்கீங்க. முடிச்சிட்டோம். இதை பற்றி முதலமைச்சருடைய பன்மொழி தன்மை பற்றி, எப்படி இத்தனை மொழிகள் அவர் சரளமாக ஒரு புரிந்து கொள்ளும், உடனடியாக இந்த அளவுக்கு இவ்வளவு மொழிகள் பேசியிருக்காங்க. நிச்சயமா அவங்க நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க. வர மலையாளம் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ராஜஸ்ரீ, அப்புறம் சரோஜா தேவி அம்மா, இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு லாங்குவேஜ்ல எல்லாரும் அவங்க கன்னடம் பேசினா உடனே கன்னடத்திலேயே பேசினாங்க. அஞ்சலி அம்மா வந்தாங்க, தெலுங்குலயே பேசினாங்க. இந்த மாதிரி எல்லாமும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா சரளமா வரக்கூடியது. இன்னொன்னு அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனையும் நிதானமா ஒரு கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி மெதுவா மறுநாள் சொல்றதை விட உடனுக்குடனே அவர் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் சொன்னாரு. அந்த பிரச்சனைகளை உடனே முடிவு எடுக்கலன்னா அதுக்குள்ள அது ரொம்ப தலைக்கு மேல போயிடும். அந்த 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 முக்கியம் ரொம்ப இல்லையா, அது அவங்கள பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதை தீர்க்கமா இது நிச்சயமா செய்ய முடியும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு துணியோட தன்னம்பிக்கையோட அவங்க பண்ணுவாங்க. அது இப்ப மட்டும் இல்ல, நான் நிறைய வருஷங்கள் அவங்களோட படங்கள் ஆக்ட் பண்ணும்போது பார்த்திருக்கேன். இன்னொன்னு நான் சொன்னேன், இந்த பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் வீட்டு பிரச்சனையா அவங்களுடைய பிரச்சனையா பாக்குறாங்க. அது யாரோ ஒரு மக்களுடைய பிரச்சனைன்னு பார்க்காம அதை தன்னுடைய இதுவா அதை உள்வாங்கி மனசுல வாங்கி அதுக்கு அவங்க உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப நான் ஏலிசை நாடக மன்றத்துல நலிந்த கலைஞர்களுக்கு திட்டங்கள் இருக்கு. அந்த நலிந்த கலைஞர்கள் திட்டத்துல 1000 ரூபாய் தான் ஒவ்வொருத்தருடைய வருமானம். நான் பல ஊர்களுக்கு பல நிகழ்ச்சிகள் வெளி மாநிலங்கள்ல நான் நடத்தும் பொழுது, வெளி மாவட்டங்கள்லயும் நம்ம மாவட்டங்கள்லயும் நடத்தும் போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 33 ரூபாய். அந்த 33 ரூபாயில நாங்க என்னமா பண்ண முடியும்? நாங்க நேரடியா அவங்கள போய் பார்க்க முடியாது. உங்களை உறுப்பினர் செயலாளரா அவங்களை உட்கார வச்சிருக்காங்க, நீங்க போய் எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதை நான் கேட்டுட்டு நான் உடனே அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த மாதிரி 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு மாத வருமானம் பத்தாது, பென்ஷனு கொஞ்சம் கூட உடனே 1500 ரூபாய் போட்டு அது கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை, இப்ப அவங்க காயத்ரி சொன்னாங்க அந்த இசையை பத்தி, அந்த மாதிரி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த கலைஞர்கள் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கும் போறாங்க. இவர் சொன்ன மாதிரி மீனவர் பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைனா இன்னொரு பொது மக்களுடைய பிரச்சனைனா அதுக்கு போறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் குமாரி சச்சி அவர்கள் சொன்னபடி பாத்தீங்கன்னா, அந்த மொழி ஆளுமைன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டசபையில திரு சேக்கு தமிழ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்னன்னா மணிக்கணக்கில் அது ஆங்கிலமா இருந்தாலும் தமிழமா இருந்தாலும் சொல்லுவாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த நிதி கமிஷன் கூட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய ஒரு கேள்விக்கு, மின்சார பிரச்சனை குறித்த ஒரு கேள்விக்கு 20 நிமிடம் ஆங்கிலத்துல ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் 20 நிமிடமும் முதலமைச்சர்கள் உடனடியாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். அந்த விஷயம் எப்படி பாக்க? ஒரே ஒரு செகண்ட், நான் எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதாவது அவங்க எந்த மொழி எடுத்தாலும் அந்த மாடுலேஷன்,
அந்த கரெக்ட் ஆக்சென்ட். இப்போ தெலுங்குன்னா தெலுங்குக்குன்னு ஒரு இது உண்டு, கன்னடம்னா கன்னடத்துக்குன்னு உண்டு. அதே மாதிரி அவங்க இங்கிலீஷ்ல எவ்வளவோ இது சட்டசபையில் பேசிட்டு தமிழ் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அந்த இங்கிலீஷ் வார்த்தை வராது. எங்களுக்காவது எங்கேயாவது ஏதாவது மாற்றி மாற்றி சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு அது நான் ரொம்ப நோட் பண்ணுவேன். அப்படியே ரொம்ப ரசிச்சு நான் இப்படியே பார்ப்பேன். ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே வராது. தமிழ்னா தமிழாவே தான் இருக்கும். அதாவது அவங்க பன்மொழி வித்தகர். அந்த மொழியினுடைய தனித்துவத்தை கொஞ்சம் கூட, அந்த மொழியினுடைய வளத்தை கொஞ்சம் கூட சிதைக்காம, அதுல அந்த ஒரு நம்ம சொல்லுவோமே அந்த வெள்ளம் போல, ஆற்று வெள்ளம் போல, ஒரு நீர்வீழ்ச்சியை போல அவ்வளவு வேகமா செழுமையா அது எப்படி அது அவங்களுக்கு அது எப்பவுமே அவர்கள் வாசிப்பது, படிப்பது, ஆராய்வது, இப்படி அவர்கள் வழக்கமாய் இன்னமும் கூட அவர்கள் எத்தனை நூல்கள் படித்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு தான் தெரியும். இன்னமும் படித்துக்கொண்டே இரு என்று லெனின் சொன்னதை போல படித்துக்கொண்டே இருக்கிற, இன்னமும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பன்மொழி வித்தகர். ஒரு மாநில மொழி தமிழ், தேசிய மொழி இந்தி, உலகளாவிய மொழி ஆங்கிலம், தென்னிந்திய மொழிகள் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இப்படி இது இல்லாமல் உருது, அது ஒரு வெளிநாட்டு மொழி, அந்த மொழி, இப்படி எல்லா மொழியையும் இயல்பாகவே பேசக்கூடிய தன்மை படைத்த இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதனுடைய பலன் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த புரிதல், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனடியா நடவடிக்கை எடுக்கிறது. குமார் சச்சி அவர்கள் சொன்னாங்க, திரும்ப வீணை காயத்ரி. புரியறது மட்டும் இல்ல, உணர்வதும் இருக்கு. அவங்க அம்மா அப்படின்னு நம்ம எல்லாரும் கூப்பிடுறது, அவங்க நிஜமாவே தாய் உள்ளம் படைச்சவங்க. இந்த அம்மா உணவகம்னு ஒண்ணு வந்தது, எப்படி என்ன ஏழைகள்லாம் சாப்பிட, இது எவ்வளவு பேருக்கு அன்னதானம் நடக்கிறது, நித்திய அன்னதானம். அது அவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு புண்ணிய காரியமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஃபுல் அர்த்தம், அதையும் மீறி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்னோட. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இப்போ பாத்தீங்கன்னா மொழி மட்டும் இல்லைங்க, இசை. நம்முடைய கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்காங்க. இசை, விளையாட்டு, அதற்கு மேல மொழி, அதற்கு மேல அரசியல், தத்துவம், வரலாறு, இவ்வளவுத்துக்கும் மேலா இவ்வளவும் தெரிந்து வைத்து ஆடல், பாடல், எல்லாமே தெரிஞ்சு வைத்திருந்த ஒரு முதலமைச்சர். அதை விட எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய ஆக்குபேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு விவசாயம், அக்ரிகல்ச்சர்னு அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த மண்ணின் நிச்சயமா உயிர் நாடியாக இருக்கிற வேளாண்மை, விவசாயத்தை தன்னுடைய தொழில் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்களே. ஒரு விவசாயியை முதலமைச்சராக பெற்று விவசாயியாக இருக்கக்கூடிய திரு வேல்முருகன், உங்களுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள் பேசியாக வேண்டிய விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இப்ப மாண்புமிகு அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒரு விவசாயியாக இந்த கெயில் நிறுவனம் ஆனா அதே தமிழ்நாட்டில் போது மத்திய அரசாங்கம் அடம்பிடிச்சு நாங்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்ட விவசாய மக்களுடைய விளைநிலங்களை அழித்து அதன் வழியாக தான் கொண்டு போவோம் என்று சொன்ன போது, அதற்காக நாங்கள் போராடி முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்த போது அடுத்த சில மணி நேரங்களிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த விவசாயிகளை அழைத்து பேசி உடனடியாக அதற்கு தடை விதித்தார்கள். அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஓய்ந்து விடவில்லை. உயர்நீதிமன்றத்தோடு உச்சநீதிமன்றத்துக்கு சென்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயலை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று மூத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்களை கொன்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இன்றைய தினம் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் 6 மாவட்ட விவசாயிகளுடைய விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள், என்எல்சி தொழிலாளர் மத்திய அமைச்சரவையில் கேபினெட் கூடி முடிவெடுக்கிறான். என்எல்சி பங்குகளை தனியாருக்கு தாரை வார்க்கலாம் என்று காங்கிரஸ் அரசு. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எவரும் அதை பற்றி வாய் திறக்காத போது, மாற்று சிந்தனை குறித்து சிந்திக்காத போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தார்கள். நீங்கள் அப்படி டிசிஷன் எடுத்த பிறகு, நீங்கள் பாலிசி முடிவு எடுத்த பிறகு அந்த பாலிசி முடிவுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள். அந்த பங்குகளை தமிழக அரசு வாங்கிக் கொள்ளும் குடுங்கள் என்ற போது மத்திய அரசால் விழிபிதுங்கி முதலமைச்சர் கைகளை பங்குகளை ஒப்படைத்தார்கள். என்எல்சி 40,000 தொழிலாளர்களை போராட்டமே நடத்தினார். ஆமாம், நான் என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம், அங்கு இருக்கிற தொழிலாளர்கள் போராட்டம், அனைத்து தொழிற்சங்கங்கள் களத்தில் இறங்கி போராடிய போது தீர்வு தெரியாமல் நாங்கள் நடுக்காட்டில் நின்ற போது அதற்கு காமராஜர் கொண்டு வரப்பட்ட என்எல்சி
சொல்லிடுவாங்க. ஆனா அதை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு முதல் படியை எடுத்து வைக்கின்ற போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து மக்களின் வரிப்பணத்தில் நடத்துகின்ற, மக்களுக்காக அரசு நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய தமிழக அரசின் கைகளுக்கு அதை கொண்டு வந்தார். அதோடு மட்டுமல்ல, முல்லை பெரியாறில் கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு 442 படியாக உயர்த்தலாம் என்று உயர்த்திய பிறகு அங்கு நம்முடைய தமிழக பொறியியல் துறையுடைய அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்வதற்கு கேரள அரசு அனுமதித்த போது தமிழகத்தின் காவல்துறையோடு சென்று நீங்கள் அங்கு ஆய்வு செய்யுங்கள், அணையின் வலுவை ஆய்வு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டவர் துணிச்சலோடு நெஞ்சுரத்தோடு. அதேபோல் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நீக்கப்பட்ட காவிரி நதிநீர் தீர்ப்பை அரசியல் வெளியிடாமல் ஏமாற்றி வந்ததை அதை உடனடியாக செய்து காட்டியவர். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வாழ்வியல் உரிமைக்காகவும் நாங்கள் எல்லாம் போராடுகிறோம், அறிக்கை விடுகிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஆனால் எதையும் செய்யாமல், சத்தம் இல்லாமல், தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக, உத்தரவுகளின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்கள் அல்ல, உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களின் நெஞ்சங்களும் நீக்கமற இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடம்பெற்றுவிட்டார். திரு வேல்முருகன், திரு சேக்கு தமிழரசன், முதலமைச்சருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கி வளர்வதற்கு, புகழ் பரவுவதற்கு பல காரணங்களை ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு, புள்ளிவரத்தோட சொல்லியிருக்காரு. சேக்கு தமிழரசன், முதலமைச்சர் நடவடிக்கைகள்ல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது, கூர்ந்து நோக்கப்படுவது ஒரு கட்டுக்கோப்பு. முதலமைச்சர் என்றால் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவர். எல்லா விஷயத்தையும், குறிப்பாக தனது கட்சியாகட்டும் ஆட்சியாகட்டும். இப்போ கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தலை விரிச்சாடுச்சு. இப்ப அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை கேட்க முடியுதா? இது போன்ற கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி, கட்டுக்கோப்பான ஒரு தலைவி. நம்முடைய தமிழகம் ஒரு பாரம்பரியமிக்க மாநிலம். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலே தமிழகத்துக்கு என்று பல சிறப்புகள் உண்டு. நம்முடைய தமிழகத்தில் ஆட்சி 2 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சி. இந்த ஆட்சியையும் கட்சியையும் சுட்டு விரலுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா. இந்தியாவிலே ஒரு குடும்பத்தை கூட சிலரால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. ஒரு மகன் ஒரு மாதிரி பேசுகிறார், இன்னொரு மகன் இன்னொரு மாதிரி பேசுகிறார், பேரன் ஒரு பக்கம் பேசுகிறார், இன்னொரு மகள் ஒரு பக்கம் பேசுகிறார். குடும்பத்தை கூட ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியாத தலைவர்கள் வசிக்கிற தமிழ்நாட்டிலே 2 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியை, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஆட்சியை, இரண்டையும் தன்னுடைய சுட்டு விரலுக்குள் கட்டுப்பட்டு வைத்திருக்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றலுக்கு காரணம் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தமிழனும் அம்மா மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையிலே எழுகிறது என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு தமிழனுக்காகவும், தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற குமாரி சச்சு. அதாவது அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு தொண்டனுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டு பிரஜைக்கும். தமிழர் மட்டுமல்ல, டெல்லியில இருந்து ஒரு போலீஸ், ஒரு காவலர் வந்து இங்க பயிற்சிக்காக வந்தார், அவர் அடிபட்டுட்டாரு, அவருக்கு கூட 5 லட்சம் ரூபாய். டெல்லியில இருந்து வந்து போன காவலர் கூட. இது போன்று முதலமைச்சருடைய மனிதாபிமான நடவடிக்கைகள் பற்றி பேசணும், நேரம் பேசலாம். மக்கள் நல திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமா விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, விலையில்லா அரிசி, விலை மிக குறைந்த விலையில் அரிசி, கறவை மாடுகள், ஆடுகள், இப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கு நேரம் போதாது. அவ்வளவு திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள். ஒரு குடும்ப உறுப்பினரா, சாதாரண ஒரு பிரஜையா குமாரி சச்சுவோட கருத்து இதற்கெல்லாம்? அவங்க வந்து இந்த ஆட்சி பதவிக்கு வந்தவொடனே, அவங்க முதல்வர் ஆனோடனே நான் போய் வீட்டில் பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ராஜஸ்ரீ, காஞ்சனா, எல்ஆர் ஈஸ்வரி, எஸ்என் லக்ஷ்மி, இப்படி நாங்கள் ஒரு பெரிய நான் மட்டும் தான் முதல்ல போகிறதா இருந்தேன். அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது எல்லார் பேரையும் எழுதி நான் கொடுத்த உடனே அவங்க உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அங்கே போய் எல்லாரும் உட்காந்தோம், பேசணும். நான் கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மீட்டிங்லலாம் சொன்னீங்களே, எல்லா இடத்துலையும் வெளியிலலாம் போகும்போது பருப்பு இந்த விலை வைக்குது, ஒரு புளின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுனா இவ்வளோ ஆறுது, ரசம் வைக்கிறதுனா, இதெல்லாம் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சிரிச்சாங்க. அதாவது அவங்க எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிஜமாக நான் பார்த்த போது, அப்போ அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் ஒரு வீட்டில் என்ன நடக்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது. வெறும் ஷூட்டிங்கே, வீடு, அந்த மாதிரி தான் சந்தியா அம்மா அவங்கள அப்படி வச்சு தங்க தாம்பாளத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட பார்த்து அவங்க போய் அந்த மாதிரி பேசும்போது நான் கேட்டேன், இது எப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒன்னொன்னையும் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆமாம் ஒரு குடும்பம்னா இதெல்லாம் வேண்டாமா, அதை தான் நான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு வந்து யாருமே எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு. இப்போ இந்த அம்மா உணவகத்தை பற்றி இவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் அதுவே அதிகம். நல்லா சாப்பிட்றவங்களுக்கே அது வந்து அதிகம்.
ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் இன்னைக்கு 25 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியுதுன்னு அவர் எடுத்துட்டு போனாருன்னா மிச்சம் பாதி 10 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. சோ அது ஒன்னே போறோம். ரெண்டு சப்பாத்தி 3 ரூபாய்க்கு பருப்பு கடைசலுடன் பிரமாதமா இருக்கு. அதுதான் சொன்னேனே, அவங்க நல்லா சாப்பிடுறவங்க, ஏன்னா நல்லா உழைக்கிற இவங்க எல்லாம் தொழிலாளிகள் நல்லா சாப்பிடுவாங்க. பிற மாநிலங்கள் இன்றைக்கு பின்பற்ற தொடங்கி இருக்கு. ஒரு நிமிஷம் குறுக்கிடணும். அண்ணன் சொன்னாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையும் அல்லது அரசையும் அல்லது அரசு அதிகாரிகளையும் அல்லது கட்சியும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், சுண்டெரு அசையில் வைத்திருக்கிறார். அதனுடைய அந்த பிரமிப்பு, அந்த ஆளுமை தன்மை, அது போற்றப்படுவது, வணங்கப்பட வேண்டியது. அதை காட்டிலும் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய தனித்துவத்தை பார்க்கிறேன். நானும் ஒரு அரசியல் பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவன், பல்வேறு சின்ன வயதிலிருந்து அரசியலை உற்று நோக்கி கவனித்து வருகிறேன். தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கிற அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய 3 அரசுகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் துண்டு விரல் அசைவில் வச்சிருக்கிறார் என்பது என்னுடைய கணிப்பு. அதற்கு காரணம், கர்நாடக அரசு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டி ராட்சத மின் மோட்டார்களை வைத்து தண்ணீரை உறிஞ்சி அந்த வருகின்ற கொஞ்ச நெஞ்சம் தண்ணீரையும் திருடி சென்று தன்னுடைய மக்கள் வளர்க்கு பயன்பட்ட போது அதை கருத்து நாங்கள் கர்நாடக எல்லையை நோக்கி ஒரு நுழைவு போராட்டம் அறிவித்தோம். நுழைவு போராட்டம் அறிவித்த செய்தி வந்த அடுத்த மணி தினங்களில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக சட்டமன்றத்தில் சிறப்பு கவனம் தீர்மானம் கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அறிவிக்கிறார்கள், உடனடியாக கர்நாடக அரசு அதை நிறுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் அப்படிங்கிற அந்த தோரணியில் சொல்லுகின்ற போது அடுத்த நாள் அமைச்சரவை நடந்து கொண்டிருக்கிறது, சட்டப்பேரவை நடக்கிறது. 3 அமைச்சர்கள் குழுவை அமைத்து கர்நாடக அமைச்சரோடு பேசி அதை உடனடியாக தடுத்து நிறுத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, அதுல இன்றைக்கு அந்த பைப்பு ராட்சத மின் மோட்டரை வச்சு ஒரு எம்எல்ஏவே அவர் சொந்த செலவுல அந்த தண்ணி உறிஞ்சிட்டு போகும்போது அதுவும் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இன்னைக்கு என்ன அதே மாதிரி இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை, நம்முடைய அட்டப்பாடி தமிழர்கள் 33,000 தமிழர்கள் குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு கேரள அரசு முயற்சித்த போது, ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பறித்து அவர்களை வெளியேற்ற முயற்சித்த போது அங்க என்ன செஞ்சாங்க, முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, தமிழர்களை கேரளாவிலிருந்து வெளியேற்றுகிற செயலை கேரள அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே மாண்புமிகு முதலமைச்சருடைய உருவப்பொம்மைகள் எரிக்கப்பட்டன, படங்கள் எரிக்கப்பட்டன. மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தை அங்க இருக்கிற கேரளர்கள் எடுத்தார்கள். ஆனா எதை பற்றியும் கவலைப்படாமல் 33,000 தமிழர்கள் அங்கு நிரந்தரமாக இன்றைக்கு அந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதற்கான உறுதியை பெற்று தந்தவர், தன்னுடைய சுண்டுவிரலில் அந்த அரசை பணிய வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் இன்றைக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நம்முடைய பாலாற்றின் குறுக்கே இங்க இருக்கிற தடா செக் போஸ்ட் பருகிலேயே கொண்டு வந்து ராட்சத கிரேன்களை கொண்டு கொஞ்ச நெஞ்சு வர அந்த தண்ணியை தடுத்து தடாவுக்கும் பக்கத்தில் தடுப்பணை கட்டினார். உடனடியாக தடுப்பணை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய நீர் ஆதாரத்தை பாதுகாத்தார்கள். ஆக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழுடைய நலனுக்காகவும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் தன்னுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் என்கிற காரணத்துக்கு மட்டுமல்ல, அதை காப்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நிச்சயமா தொடர்ந்து பேசும் திருமதி வினய் காயத்ரி. அதாவது நீங்க இசை, கல்வி, அது சார்ந்த விஷயங்கள் நீங்க துணைவேந்தரா இருக்கிறதுனால இந்த விலையில்லா லேப்டாப்புகள் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்ல, உலகத்திலே வேற எங்கும் நடக்காத ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டது. ஒரு லேப்டாப் ஆகணும்னா குறைஞ்சது 45,000 ரூபாய் நல்ல லேப்டாப் ஆகணும், வித் ஃபுல் கான்ஃபிகரேஷன் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு லேப்டாப். இதை இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எத்தனையோ மாநிலங்கள் பின்பற்ற அளவுக்கு பல மாநிலங்களுக்கே வழிகாட்டியாக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியை பொறுத்தவரை முதலமைச்சர் செயல்பாடுகள் நிறைய இப்போ இந்த பல்கலைக்கழகம் உருவாக்குறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் சென்னை ஆட்டம், இங்க இசை விழா எல்லாம் நடக்கும் மார்கழி மாசத்துல. இந்த மாதிரி ஒரு நகரத்துல எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க மியூசிஷியன்ஸ். ஸோ இந்த சிட்டியில இப்படி ஒரு யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணது இட்ஸ் அ கிரேட் பூன். எல்லாரும் மியூசிஷியன்ஸ் ரொம்ப த்ரில்டா இருக்காங்க. மீன் ஃபியூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. பிஹெச்டி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஐ மீன் திஸ் இஸ் இது மட்டுமே இல்லை, இந்த டிப்ளமா கோர்சஸ் கூட அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ஏழை ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வெளி ஸ்டேட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்டைபண்டை டபுள் பண்ணது ஒரு பெரிய விஷயம். மாசத்துக்கு 250 ருபீஸ் இப்போ 500 ரூபாய் ஆக்கினது ஏதோ கொஞ்சமா பண்ணல, அது டபுளா பண்ணியிருக்காங்க. அது பண்ணது. அப்புறம் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது அப்புறம் போக்குவரத்துக்கு டெம்போ டிராவலர் ஃபார் ஈச். அதுதான் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் முன்னாடி வந்திருந்த ஆபீஸ்க்கு, மதிப்பெண் தவிர்த்து மார்க்ஸ் தவிர்த்து எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துறாங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு. அதாவது அதுல கூட அந்த அற்புதத்தை அவர்களால் தான் செய்ய முடியும். ஒரு தேர்வுல பள்ளி இறுதி வகுப்புல தோல்வியடைஞ்சா அடுத்த ஆண்டோ அல்லது இன்னொரு 6 மாதம் கழித்தோ அந்த தேர்வுல பயன்பட்டா கூட அது அது உடனடியாக நடைமுறைக்கு வர முடியாது. ஆனா 1 மாதத்திலேயே ஒரு மறுதேர்வை வச்சு மீண்டும் அவர்கள் தேர்ச்சி பெற்று உடனடியாக கல்லூரிக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த அந்த தாய் உள்ளம் மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் விஷயம். அதான் அங்கன்வாடி குழந்தையில இருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் வரையில எல்லா குழந்தைகளுக்கும்
ஏதோ ஒரு வகையில உங்கள் அறிவு வளர, உங்கள் வாழ்க்கை வளமுற நான் துணை நிற்பேன். இப்போ இசையிலேயே வந்து இந்த பாரம்பரியம் மட்டும் இல்லாம அவங்க அட்வான்ஸ்டா யோசிக்கிறாங்க. ஆடியோ விஷுவல் லைப்ரரி, டிஜிட்டல் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு இதெல்லாம் சௌகரியம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவர் அவருக்கு லண்டன்ல மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், செங்கல்பட்டு பக்கத்துல சரவணன். அவருக்கு அதற்காக தேவைப்பட்ட தொகை உதவி 1,20,00,000 ரூபாய். 1,20,00,000 4 ஆண்டுகளுக்கு அவர் மேலே போய் படிப்பதற்கு. கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த தொகையை எங்களை போன்றவர்கள் அவருடைய பார்வைக்கு கொண்டு போன போது ஏன் தடை? உடனே அதை வழங்கு. இன்றைக்கு போய் அவர் லண்டன்ல போய் ஒரு ஏழை குழந்தை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தை 1,20,00,000 அரசால் உதவி பெற்று லண்டன்ல போய் ஆராய்ச்சி மாணவரா இருக்காரு. நிச்சயமா சார். மட்டும் இல்ல, எண்ணற்ற தொடர்ந்து பேசும். ஒரு கேள்வி கேட்டு உங்ககிட்ட வரேன். சுருக்கமா சொல்லுங்க சார், நேரம் இல்லாத காரணத்தினால். அதாவது முதலமைச்சரை பற்றி பேசுகிறோம் என்றால் ஒரு விஷயத்தை நிச்சயமாக மறைத்து விட முடியாது, மறுத்து முடியாது. அதாவது காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் நடத்திய சட்ட போராட்டம், சாதாரண போராட்டம், சட்ட போராட்டம், ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிந்து கொண்டு அந்த மத்திய அரசின் அரசிதழில் அந்த இறுதி தீர்ப்பை வரவழைப்பதற்காக அவர் செய்த போராட்டங்கள், இன்னும் தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள், அந்த சட்ட போராட்டங்கள், முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள், காவிரி குறிப்பாக பிரச்சனையை பொறுத்த வரையில என்னோட அரசியல் வாழ்க்கையிலேயே ஒரு 7-8 முறை இங்கிருந்து போன அனைத்து கட்சி குழுவில் பிரதமரை சந்தித்திருப்போம். டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்திருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில ஒரு கட்சியினுடைய தலைவரா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்த கூட்டங்களுக்கு மட்டும் ஒரு 10 பேருக்கப்பட்ட கூட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் நான் போய் கலந்து கொண்டிருப்பேன். இது ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை, அரை நூற்றாண்டு கால பிரச்சனை. நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோடிகள் பாடினார். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் கால் ஒடிந்தாய் காவேரி என்று கண்ணீர் விட்டிருப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவலத்துக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது என்றால் உச்ச நீதிமன்றத்து வரையிலே போய் தொடர்ந்து போராடி மத்திய அரசை நிர்பந்திக்க வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சக்தி சமரசம் செய்து கொள்ளாமல் தனக்காக, தன்னுடைய ஆட்சிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய கட்சிக்காக, தன் மேல் போடப்பட்ட வழக்குகளுக்காக மத்திய அரசிடம் மடிப்பிச்சை கேட்காமல் இந்த பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய உயிராதார பிரச்சனை, இதற்கு தீர்வு வேண்டும் என்று இதுவரையில அவர் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றிருக்கார்கள் தான் தஞ்சை மண்டலத்தில் இருக்கிற சோர் உடைத்த தஞ்சை மண்டலத்தில் பொன்னியின் செல்வி. நிச்சயமாக இது வந்து ஒரு சரித்திர சாதனையாக பார்க்கப்படுகிறது. எத்தனையோ சரித்திர மாபெரும் சாதனை, எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறார். இதில் இதுவும் ஒரு சரித்திர சாதனை, சட்ட ரீதியாக இன்றைக்கு நிச்சயமாக சாதனை. நிச்சயமா சொல்லணும், சாதனைன்னா நிறைய விஷயங்கள். அவங்க இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன, ஆன்மீகத்தை விட முடியாது. அம்மா வந்து இப்போ இந்த கோவில்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. கோவில்கள் வந்து இப்ப எங்கெங்கயோ இருக்கிற ஒரு சின்ன சின்ன கோவில்கள்லாம் இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. அதுல முக்கியமா வந்து அன்னதானம். அது இன்னும் முக்கியமா சொல்ல போனா ஸ்ரீரங்கத்துல ரொம்ப பேர் வயசானவங்க எல்லாருமே ஒரு பெருமாளை பார்க்கணும்னா நிச்சயமா அவங்க எல்லாருக்கும், வயசானவங்களுக்கு தான் இன்னும் ஜாஸ்தி, மிச்ச பேராவது கியூல நின்று போலாம். அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு இந்த பேட்டரி கார் இது பண்ணி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அவங்கள எவ்வளவோ குடும்பங்கள், எவ்வளவோ கோடி மக்கள் அவங்கள இன்னும் வாழ்த்துறாங்க. அந்த கோவில்களை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இப்ப கோவில்களுக்கு எல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. நிச்சயமா ஆன்மீகத்திலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு, எல்லாமே அவங்க வந்து தெய்வ பக்தியும் உண்டு அவங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம். எவ்வளவு இருந்தாலும் அவங்க கிட்ட இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த மதச்சார்பின்மை. தனக்கு இருக்கிற நம்பிக்கை, தனக்கு இருக்கிற அந்த உணர்வு, அதை போலவே மற்றவர்களை மதிக்கிற. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் ஜெருசலம் போகலாம், இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு போகலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அந்த உலமாக்களுக்கு அவங்க ஓய்வூதியம் தந்திலிருந்து இதே போல அன்னதானம் அந்த பிற மதத்து அவருடைய வழிபாடு தலங்களிலும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு, இதுவெல்லாம் அது வந்து சொல்லிட முடியாதது. தனக்கு இருக்கிற நம்பிக்கை அடுத்த நம்பிக்கைக்கும் இருக்கிற அந்த உணர்வு இருக்க ஒரே மாதிரி பாக்குறாங்கல்ல. இந்த பார்வை வந்து எல்லாருக்குமே இப்ப எல்லாருக்குமே அந்த யாத்திரைகளுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். நிச்சயமா. தொடர்ந்து திரு வேல்முருகன் வந்து சில நாட்களுக்கு முன்பு நமது அரங்கத்திற்கு வந்த திருமதி அற்புதம்மாள் வந்து கண்ணீர் மல்க, அதாவது நம்ம இப்போ முதலமைச்சருடைய புகழுக்கு என்ன காரணம், இந்த அளவிற்கு உயர்ந்து கொண்டே பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. 3 அல்ல 7 பேரின் விடுதலை. முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான 24 மணி நேரத்திற்குள்ளாகவே முதலமைச்சருடைய ஒரு தீர்க்கமான முடிவு இது பற்றி. இல்ல அதான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே எனக்கு முகப்பிலே குறிப்பிட்ட அதாவது தீர்ப்பு வெளிவந்த 24 மணி நேரத்திற்குள் தீர்ப்பு வந்த உடனேயே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தெரிந்த தகவல் பிரகாரம் இரவு முழுவதும் தூங்காமல் அரசு அதிகாரிகளையும் சட்ட வல்லுநர்களையும் சட்ட பேராசிரியர்களையும் அழைத்து பேசிதான் அமைச்சரவையில் அந்த முடிவை எடுத்து சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் அதை அறிவித்தார்கள். ஆனால் அதை பற்றி இன்றைக்கு 1000 பேர் 1000 விதமாக பேசலாம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவு என்பதுதான் இன்றைய தலைப்புக்கு ஏற்றவாறு உலகளாவிய நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பெயர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ட்விட்டர், பேஸ்புக், இணையதளத்தில் எல்லாத்திலும் கோடிக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கு அதை லைக் கொடுத்திருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். ஆக நான் அந்த இணையதளத்தில் பங்காற்றிக் கொண்டிருக்கிறதா எனக்கு தெரிய வருகிறது. உலகத்தில் இருக்கிற எவராலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியாவது காங்கிரஸ் இயக்கத்தை தவிர இனத்தை அழித்தொழித்த காங்கிரஸ் இயக்கத்தை தவிர எந்த ஒரு கட்சியாவது ஏன் எதிர்கட்சியாக இருக்கின்ற இன்றைக்கு கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறார், இதை பாராட்டி நான் வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறார். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் அனைவரும் சேர்ந்து மாண்பு முதலமைச்சருடைய இந்த துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல் அவருடைய அந்த கருணை உள்ளம், அந்த பேரறிவாளனுடைய அந்த தாயாக இருக்கிற அந்த அற்புதம் அம்மாள் முதலமைச்சர் அவர்களை வந்து சந்திக்கின்ற போது கைகளை பிடித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் கண்களில் ஓடுகிற அந்த நீரை துடைத்து அந்த கன்னத்தை தட்டி கொடுக்கிற அந்த பாங்கு என்பது தாய்மைக்கே தாய்மையாக அன்றைய தினம் தெரிந்தது. ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது முதலாக சட்டமன்ற வரலாற்றில் அங்கு நடந்த இனப்படுகொலைக்கான அந்த சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். அதோடு மட்டுமல்ல, அந்த மக்கள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள், போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இனி அவருடைய தீர்வை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்காக ஈழ மண்ணிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களும் ஐநாவின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தமிழனை கேட்டாலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அம்மா தெரிகிறது, அவருடைய இந்த தீர்க்கமான முடிவுகள் தெரிகிறது, இந்த மிகப்பெரிய துணிச்சலான முடிவு சொல்லி தெரிகிறது. இன்னைக்கு கட்சித்தீவை மீட்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்திய நாட்டை ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு கட்சித்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை என்று எங்களுடைய தாய் மண்ணில் தமிழ் மண்ணில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் அறிக்கை விடுகின்ற போது அது தமிழ்நாட்டுக்கு சொந்தம், தமிழர்களுக்கு சொந்தம், என்னுடைய அரசுக்கு சொந்தம் என்று அந்த புதுக்கோட்டை மன்னருடைய அந்த வரலாற்றை எடுத்து தொலைக்காட்சியில் அறிக்கையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கின்ற போது இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு எவ்வளவு புள்ளிருக்கிறது. ஆக எதை முடிவெடுத்தாலும் விசாரித்து தீர ஆராய்ந்து அதற்கான பின்புலங்களை அறிந்து முடிவெடுக்க அந்த ஆற்றலும் அந்த கனிவான உள்ளமும் தான் முதலமைச்சருடைய பெயருக்கு காரணம். நேரமில்லாத காரணம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கும் திரு வீணை காயத்ரி நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்து இதே நாங்கள் இறுதி கருத்தை கூட பதிவு செய்து கொள்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பல துறைகள், இந்த துறை தான் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. குறிப்பா விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன உதாரணம், அதுல 1000 உதாரணங்கள் இருக்கு. சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த செஸ் சாம்பியன்ஷிப் 29 கோடி ரூபாய் இந்தியாவில் வேறு யாரும் ஒதுக்காத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்து உலக அளவிலான கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க கால்சன், விஸ்வநாதன் கொண்டு வந்து இங்க இந்த போட்டி நடத்தினாங்க. இதுல என்ன யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், 160 நாடுகள்ல இந்த செஸ் டோர்னமெண்ட் தொடர்ந்து பார்த்திருக்காங்க அந்த டெலிவிஷன்ஸ் ஒளிபரப்பு. அதாவது தமிழ்நாடு, சென்னை அப்படிங்கிற ஒரு பேர் உலக அளவில் பரப்புற பெரிய பரவுது. இதனால பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எத்தனையோ நன்மைகள் இதனால விளையுது. இது பற்றி கருதுனா இந்த ஃபிடே செஸ் சாம்பியன்ஷிப் இனாகுரேஷன்ல நாங்களும் வீணை வாசிச்சோம். 61 வீணை வாசிச்சிருந்தோம் அம்மா அவர்களுக்கு. அது ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன். அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பேசினோம் என்னன்னா, எப்படி அவங்க என்ன இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இசை எல்லாமே பர்சனலாக என்ன அதில் இன்வால்வ் ஆகி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஒரு பிரேஸ் வர்த்தி திங். இதனால வந்து இந்த செஸ் வேர்ல்ட் வைட் அது எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்த்துருக்காங்கன்னு வி காட் த ஃபீட்பேக். எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. இதே மாதிரி தான் இசையிலையும் அவங்க இந்த சேம் வே இன் ஆல் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா தொடங்கினதான் நிச்சயமா சார். நேரம்ல திரு சேக்கு தமிழரசன் இறுதி கருத்து சொல்லுங்க. அதாவது மக்கள் நலத்திட்டங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலையில்லா அரிசி, கறவை மாடுகள், மின்விசிறி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்கள் நலத்திட்டங்கள், துணிச்சலான முடிவுகள், ராஜதந்திர நடவடிக்கைகள், இவை எல்லாம் எந்த மாதிரி பயன்களை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க தமிழகத்துக்கு? தன்னுடைய மக்கள் தொகையில 70% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில்
ஏறக்குறைய 10% பேர் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் 65 ஆண்டு கால சுதந்திரத்துக்கு பிறகும் ஒரு நாளைய சராசரி கூலி 27 ரூபாய் தான் வறுமை கோட்டிற்கான இலக்கணம் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில், அந்த நாட்டில் மக்கள் நல திட்டங்கள் தான் மிக அவசியமானது. நம்முடைய ஜனநாயகத்திலே நம்ம சொல்ற மாதிரி அரசு என்பது வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்கள் நல அரசு. அந்த மக்கள் நல அரசுக்கு இலக்கணமாக இருப்பது நம்முடைய தமிழக அரசு. ரஷ்யால ஜார் மன்னனை வீழ்த்தி புரட்சி வந்து ஒரு ஆட்சி வருகிறது. ஒரே ஒரு சுருக்கமா சொல்லுங்க, நான் சுருக்கமா சொல்லதான் சொல்றேன். லெனினை கேட்டாங்க, நீங்க கம்யூனிஸ்டத்தை பத்தி அந்த ஆட்சி முறையை பத்தி ஒரு வரையிலும் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. லெனின் சொன்னார், என்னுடைய செயல்பாடும் என்னுடைய எண்ணமும் எதை நோக்கி என்றால் எல்லோருக்கும் ரொட்டி கிடைக்கிற வரை ஒருவருக்கும் கேக் இல்லைன்னார். ஆக எல்லோருக்கும் ரொட்டி கிடைக்க வேண்டும், உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும். நம்முடைய மாநில அரசு உண்ண உணவு தருகிறது, உடுக்க உடை தருகிறது, இருக்க பசுமை வீடு தருகிறது. இதற்கு மேலே மடிக்கணியில இருந்து நீங்க வந்து முதியோர் உதவி தொகையிலிருந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற திட்டத்திலிருந்து இதெல்லாம் அடிக்கிட்டே போனா நம்முடைய மாநிலம் மட்டும்தான் சற்றேறக்குறைய 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு, 1/2 லட்சம் கோடி மக்கள் நல பணிகளுக்கு, அந்த திட்டங்கள் உதவிகளுக்காகவே, மக்கள் நல திட்டங்களுக்காகவே வழங்குகிற ஒரு அரசு துணிந்து, இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலமும் கிடையாது, 1/2 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு வழங்குகிற ஒரு மக்கள் நல அரசு. அந்த வெல்ஃபேர் என்கிற வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்பதற்கு இலக்கணமாக இருப்பது 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் விஷன் 2023ல 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க. தனிநபர் வருமானத்தை 10 மடங்கு உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 5081 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்களும் போடப்பட்டு தொழில்துறையிலும் பீடு நடை போடுகிற தமிழக அரசு. குமார் சச்சு நிகழ்ச்சியோட இறுதி சுருக்கமா பேசுங்க. இப்ப ரத்த தானம் அப்படின்னு முதலமைச்சருடைய அவர் மீதுள்ள அன்பால், அவர் மீதுள்ள பாசத்தால் போக்குவரத்துறை சேர்ந்தவர்கள் மட்டும் ரத்த தானம் கொடுக்க முன் வந்தாங்க. எவ்வளவு பேர் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கின்னஸ் சாதனை புரிந்திருக்கிறார்கள். இவ்வளவு அன்பு முதலமைச்சர் மீது வேற எங்குமே பார்க்க முடியாத அன்பு. நிச்சயமா எல்லாரும் வந்து அவங்க பேர்ல வந்து இப்ப அவங்க வந்து ஒரு அறிக்கையே விட வேண்டாம். அதுக்கு முன்னாடி இவங்களே வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தானா ஒவ்வொருத்தரும் வந்து பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஒரு வார்த்தை சொன்னா இன்னும் நிறைய வரும். பட் அவங்க வார்த்தையே சொல்லல. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்ப இவர் சொன்னாரே அந்த வருமான வரம்பு, அந்த வருமான வரம்பு இதுல பார்க்க போனா எங்களுடைய நலிந்த கலைஞர்கள்லயும் 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் 5000 ரூபாய்க்கு வாங்குறவங்க எல்லாம் வாங்க முடியல. 1000 ரூபாய் வருட வருமானம் 12,000க்கு தானே. இப்ப நாங்க அதை எடுத்து சொல்லி இயலிசை நாடகம் பண்ற மூலியமா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட அந்த நலிந்த கலைஞர்கள் அவங்களும் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அப்படி அற்புதமா அவங்களுடைய இதுல கிடைக்குது. எல்லாரும் அந்த தகுதி நம்முடைய அம்மா. இறுதி கருத்து சொல்லுங்க, நிறைய கருத்து சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு அவங்க மேல வந்து எல்லாருமே இப்ப என்னன்னா ஒரு பாசம் எல்லாருக்கும் தானா வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு ஒரு பெண்களும் எடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு அவங்கதான் ஒரு முன்னோடி. அவங்க நீங்க சொன்னீங்களே முதல்ல சாமான்யமா அவங்க வரல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு. ஒரு இதுலயும் அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இது ஊர் உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி முன்மாதிரியா இருந்ததுனாலதான் ஒரு பெண்ணும் இன்னைக்கு வீட்டுல எவ்வளவு கஷ்டங்க இருந்தாலும் அவங்கள பார்த்து துணிவா வெளியில வந்து இன்னைக்கு துணிச்சலா எதையும் பேசுறதுக்கோ ஒரு நடைமுறையில செயலாற்றுறதுக்கோ வருதாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கதான். திரு வேல்முருகன், அரசு கட்சி இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் முதலமைச்சர் மீது எவ்வளவு பாசத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன? சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து. அதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு தலைமை பண்பு, ஒரு ஆளுமை திறன், ஒரு ஆற்றல், பேராற்றல், இவை எல்லாம் ஒருங்கே பண்ணு. கருணை, அன்பு, பாசம், நேசம், வழங்குதல், இப்படி என்கிற எல்லா குணங்களையும் பெற்றிருக்கிறார். ஆக அவற்றை எல்லாம் பெற்ற காரணத்தினால்தான் எல்லா நிலைகளிலும் இருக்கிற மக்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் வாழ்வியல் பாதிப்புகளையும் அறிந்து அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த தீர்வை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது சிங்கள பேரினவாத அரசு வந்து வெல்லிங்டன்ல பயிற்சி கொடுக்குறான்னு எங்களுக்கு தமிழ் இயக்கங்கள் கட்சிகளுக்கு எல்லாம் தெரியல. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அதை தெரிந்து கொண்டு நாங்களாம் களத்துக்கு வந்து அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி போராட்டத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு கடிதம் எழுதி உடனடியாக அதை பேக்கப் பண்ணி அன்னைக்கு ஒரு அவர்ஸ்ல அந்த இங்க இருக்கிற அந்த ராணுவத்தை பெங்களூருக்கு விரட்டி அடிச்சாங்க. ஆக ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல எந்த சமரசமே கிடையாது.
அதுல எந்தவித சமாதானத்துக்கு பேச்சே கிடையாது. இது என் மனதில் பட்டிருக்கிறது, இது நியாயம், இது தர்மம், இது நீதி என்று சொன்னால் அந்த நீதியும் தர்மத்தையும் காப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிறான இந்த துணிச்சலான நடவடிக்கைகள், பாராட்டுக்குரிய நடவடிக்கைகள், இந்த கருணையுள்ளத்தோடு அணுகிற அந்த முறை, இந்த இரக்க குணத்தோடு இப்ப இந்த 4-7 விடுதலைக்காக எடுத்த இந்த வரலாற்று ஒரு அரசு, மத்திய அரசு, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட்டத்தில் பேச கூட வாரத்தில் படிச்சோம், ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாத தமிழக அரசு என்று கொக்கரித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் தவறான முடிவுகளை அரசியலாக்க முயற்சித்தால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழகத்தின் உரிமைக்காக, தமிழக மக்களின் உரிமைகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போராடி பெற்று தந்திருக்கிற இந்த உரிமைகள் மேலும் பல நூறுகளாக மாறுமை தவிர மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதிர்வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு பெறப்போகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் இருக்கிற மக்களிடத்தில் அவர் மனங்களில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறார். ஏன் முதலமைச்சர் அவர்களை விமர்சனம் செய்தவர்கள், முதலமைச்சர் அவர்களை எதிர்த்தவர்கள், முதலமைச்சர் அவர்களை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி பேசுகிறார். வேல்முருகனை கூட நான் அதற்கு உதாரணமாக சொல்லுவேன். நான் கூட சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு கூட நான் முதலமைச்சரை ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனித்து வந்தவன். எங்கேயாச்சும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கிரிட்டிசைஸ், ஒரு விமர்சனம், ஒரு குறை சொல்லலாம் என்று சொன்னால் அது ஈழ பிரச்சனையாக இருந்தாலும், காமன்வெல்த் விஷயமாக இருந்தாலும், ராணுவ பயிற்சியாக இருந்தாலும், முல்லைப்பெரியாறாக இருந்தாலும், காவேரி சிக்கலாக இருந்தாலும், தென்பெண்ணை ஆற்று பிரச்சனையாக இருந்தாலும், வெளிமாநிலத்தில் பாதிக்கப்படுகின்ற தமிழர்களை மீட்டு வருவதாக இருந்தாலும், அல்லது தற்போது சிங்கப்பூரில் மலேசியாவில் ஏற்பட்ட கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்து அவர்களை மீட்டுக் கொண்டு வந்த பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் அங்கு இறக்க நேரிட்ட போது அந்த பிணத்தை நான் கூட கலைஞர் ஆட்சியிலே 3 மாதம் கழித்து அந்த பிணத்தை கொண்டு வருவதற்கு போராடி நான் அந்த பிணத்தை கொண்டு வந்தேன். ஆனால் தமிழர்கள் தன் வயிற்றை கழுவதற்காக உலக நாடுகளில் வேலை செய்ய செல்கின்ற போது, அங்கு விபத்துகளில் இறக்கின்ற போது அவர்களை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உதவி தொகைகள், அதுபோன்று குடும்பங்கள், இந்த இறப்பு சாலை விபத்துகள் இறக்கின்றவர்களுக்கு தருகின்ற அந்த நிதி, அது யாரோ கட்சிக்காரர் உறுப்பினர் யாராக இருந்தாலும் அறிவிப்பு. இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி ஒரு உறுப்பினராக இருக்கிற தொண்டன் இருந்தாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஜெயா தொலைக்காட்சியில் இரங்கல் அறிவித்த அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுத்து தேடி தேடி பார்த்து உதவி செய்கிற இந்த மனப்பாங்குகள், ஆக நான் கூட சந்திக்கின்ற போது எனக்கு நினைச்சேன், முதலமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க, நம்மளை பார்ப்பாங்களா, நம்ம கார் உள்ள போகுமா, நம்மள உள்ள உட்கார வச்சு பேசுவாங்களா, நிக்க வச்சு பேசுவாங்களா என்ற ஒரு ஐயத்தோடு தான் சென்றேன். அங்கு சென்ற போதுதான் தெரிந்தது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றான் வீட்டு தோட்டத்துக்கு மனம் உண்டு மல்லிகைக்கும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த செயல்பாடுகளை எதிர்க்கட்சியாக இருந்தாலும், வயதில் சிறியவனாக இருந்தாலும், சிறு இயக்கங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூறிய அந்த மரியாதையும் மாண்பையும் தருகின்றவர் என்கிற குணநலத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் தான் நாங்கள் கூட இந்த தேர்தலில் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஆதரித்திருக்கிறோம். எதற்காக சொல்ல இப்படி பன்முகத்தன்மையோடு பல விஷயங்களை உள்வாங்கி ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அதை வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். அதனால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உலகளாவிய தமிழர்கள் இதயங்களில் இடம்பெற்றிருக்கிறார். நிச்சயமாக திரு வேல்முருகன் மிகப்பெரிய பட்டியலிட்டு விட்டு நேரம் இல்லாத காரணம் நிகழ்ச்சியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உலகளாவிய புகழ் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கொண்டே செல்லலாம். மீனவர் பிரச்சனையாகட்டும், மீனவர்களுக்கான நலத்திட்டங்களாகட்டும், கல்வி, விவசாயம், விளையாட்டு, தொழில்துறை என எந்த துறையானாலும் அந்த துறையை சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு, அந்த துறை மேம்படுவதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒவ்வொரு தமிழக மக்களும், ஏன் நமது ஒட்டுமொத்த இந்திய நாடே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறது. முதலமைச்சரின் இந்த பிறந்த தினமான 66வது பிறந்த நாள் அன்று நமது ஜெயா டிவியின் சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு நம்மை கௌரவித்த திருமதி வீணை காயத்ரி, திரு சேக்கு தமிழரசன், குமாரி சச்சு, திரு பண்ருட்டி வேல்முருகன் ஆகிய 4 பேருக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு ஜெயா டிவியின் சிறப்பு விவாதத்தில் பார்க்கலாம். வணக்கம்.